ஒரு நாள் அனுமன், நான் பகவான் ராமரை விட வலிமையானவனா என்று தனக்குள் வியந்தான். அவனது இந்த குறும்புத்தனமான எண்ணம் அவனுக்கு ஒருவித ஆர்வத்தை உண்டாக்கியது. அனுமனின் அப்பாவித்தனத்தை பார்த்து புன்னகைத்த ராமர் அவனுக்கு ஒரு மென்மையான பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். ராமர் ஒரு சாதாரண தங்க மோதிரத்தை தரையில் வைத்து, அனுமன், நீ என்னைவிட வலிமையானவன் என்றால் இந்த மோதிரத்தை தூக்கு என்றார். அனுமன் சிரித்தான். ஒரு மோதிரமா, இது மிகவும் எளிது என்று கூறி அதை எடுக்க குனிந்தான். ஆனால் அவனது ஆச்சரியத்திற்கு அந்த மோதிரம் நகரவே இல்லை. அவன் மீண்டும் இரு கைகளாலும் செஸ்தா செய்தான். அப்பொழுதும் அது அசையவில்லை. அவன் தனது உருவத்தை பெரிதாக்கி அதிக சக்தியுடன் கர்ஜித்தான். ஆனால் மோதிரம் அசையாமல் அப்படியே இருந்தது. கடுமையாக மூச்சு வாங்கியபடி அனுமன் குழப்பத்துடன் ராமரை பார்த்தான். ராமர் மென்மையாகச் சொன்னார், பலம் மட்டுமே எல்லாம் இல்லை. பக்தி மற்றும் நம்பிக்கையால் வழிநடத்தப்படும்போதுதான் உன் சக்திகள் பிரகாசிக்கின்றன. உடனடியாக அனுமன் தனது தவறை உணர்ந்து தலைவணங்கினான். அவன், பிரபு, நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. என் வலிமை உங்களுக்கு சேவை செய்ய மட்டுமே உள்ளது என்றான். ராமர் அவனை அன்புடன் அணைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து வெறும் உடல் வலிமையை விட பக்திதான் பெரியது என்பதை அனுமன் நினைவில் கொண்டான். நீதி. உண்மையான சக்தி உடல் பலத்திலிருந்து வருவதில்லை. மாறாக பணிவு மற்றும்